வணக்கம் நண்பர்களே. நம்மை சுற்றி இருக்கும் பல அரிய தாவரங்கள் இன்று மெதுவாக மறைந்து கொண்டிருக்கின்றன. ஒரு காலத்தில் கிராமங்கள், மலைப்பகுதிகள், காடுகள் முழுவதும் இயற்கையாக வளர்ந்த பல இயல் தாவரங்கள் இன்று காணாமல் போகும் நிலைக்கு வந்துவிட்டன. அப்படியானால் இந்த இயல் தாவரங்களை எப்படி பாதுகாப்பது? அவற்றின் முக்கியத்துவம் என்ன? நாம் என்ன செய்ய வேண்டும்? இதை பற்றி தான் இன்னைக்கு விரிவாக பார்க்க போகிறோம். நம்ம முன்னோர்கள் ஆயிரம் வருஷமாக தாவரங்களை உற்று நோக்கி அதோட முக்கியத்துவத்தை உணர்ந்திருக்காங்க. அதனால தான் நம்ம சங்க இலக்கியங்களில் கூட இந்த தாவரங்களை பற்றி ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. மனிதர்களால் கட்டப்பட்ட பெரிய கோவில்களோ சிற்பங்களோ காலப்போக்கில் சிதைந்து போகலாம். ஆனால் இயற்கையோடு தொடர்புடைய இயல் தாவரங்களும் நம்ம பாரம்பரிய விதைகளும் தான் என்றைக்குமே அழகாக நிலைத்து நிற்கக்கூடியவை. அதை பாதுகாப்பது நம்மோட மிக முக்கியமான கடமை. இப்போது நம்ம நகர்ப்புறங்களில் பார்த்திங்கன்னா அயல் தாவரங்கள் தான் பெருமளவில் ஆக்கிரமிச்சிருக்கு. உதாரணத்துக்கு தென் அமெரிக்காவை சேர்ந்த சாசேஜ் மரம், அர்ச்சி அலரி போன்ற மரங்களை அழகிற்காக வளர்க்கிறோம். ஆனால் இவை பார்க்க அழகாக இருந்தாலும் நம்ம மண்ணோட உயிர் பன்மைக்கு எந்த நன்மையும் தரதில்லை. ரொம்ப முக்கியமாக சீமை கருவேலம் போன்ற அயல் தாவரங்கள் நம்ம இயல் தாவரங்களை வளர விடாமல் அழிக்குது. இதை பற்றின விழிப்புணர்வு நமக்கு ரொம்ப அவசியம். சரி, இந்த இயல் தாவரங்களை மீட்டெடுத்து காக்க நாம் என்ன செய்யணும்? அதற்கான 6 முக்கியமான தீர்வுகள் இதோ. இயல் தாவரங்களோட சரியான பெயர்களை அடையாளம் காணவும் அதை பற்றி தெரிஞ்சுக்கவும் தாவரவியல் பேராசிரியர்கள், ஆராய்ச்சியாளர்கள் கொண்ட ஒரு குழுவை அரசு உருவாக்கணும். செம்மொழி பூங்கா, தொல்காப்பிய பூங்கா போன்ற மாநிலம் முழுவதும் உள்ள பூங்காக்களில் சங்க இலக்கியங்களில் சொல்லப்பட்ட குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை நில தாவரங்களை அதிகமாக வளர்க்கணும். அரசு கட்டுப்பாட்டில் உள்ள பள்ளி, கல்லூரி வளாகங்களில் வெளிநாட்டு மரங்களை தவிர்த்துட்டு இயல் தாவரங்களை மட்டுமே வளர்க்கணும். மரங்களுக்கு பெயர் பலகையும் வைக்கணும். சென்னை காட்டுப்பள்ளி படுகை காடு மற்றும் விழுப்புரம் ஆரோவில் தாவரவியல் பூங்கா போல தமிழ்நாட்டின் ஒவ்வொரு மாவட்டத்திலும் இயல் தாவரங்களுக்கான பிரத்யேக பூங்காக்களை உருவாக்கணும். இயல் தாவரங்களை வெட்டுறது தடுக்கிறதுக்கு கடுமையான சட்டங்களும் விதிமுறைகளும் கொண்டு வரப்படணும். அரசு மற்றும் தனியார் நர்சரிகளில் இயல் தாவரங்களோட மரக்கன்றுகள், விதைகள் தாராளமாக கிடைக்கிற மாதிரி உற்பத்தியை அதிகப்படுத்தணும். கடைசியாக உங்களுக்கும் இந்த இயல் தாவரங்கள் விதைகள் வேணும்னா இங்கே இருக்கிற நர்சரிகள் மற்றும் அமைப்புகளை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஆதம்பாக்கம் புதுமை தோட்டம் சென்னை, அடையாறு ட்ரீ வாக் சென்னை, கீரம்பாக்கம் தோட்டம் ஆரோவில், உயிர்மை பாதுகாப்பு குழு தூத்துக்குடி, தாம்சன் ஃபாரஸ்ட் உதகமண்டலம், உயிர் பரப்பு காட்டுப்பள்ளி பண்ணை விழுப்புரம் மாவட்டம். நம்ம மண்ணோட பலமே நம்ம இயல் தாவரங்கள் தான். அதை வளர்ப்போம், இயற்கையை காப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.